என் விசுவாசம் குணாகும் அப்படின்ட்டு கவுக்கி பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு அப்படி தோணல. ஏன் அப்படி தோணலன்னா, அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காரு லோக்கி. எடுத்துக்கிறேன், வாய்ப்பே இல்லை. அண்ட் இது போதும், என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது போதுமானது. என் தலைவன் வந்தா போதும், 2 கத்தி தூக்கி வீசினா போதும், 1000 பேர் அடிப்பாரு, சும்மாவே 1000 பேர் அடிப்பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வந்து கரெக்டான கதை, அவரோட ஃபேன்ஸுக்கு கரெக்டா தீனி போடுற மாதிரி எல்லாமே இருக்கு. அவருமே குறை எதுவுமே இல்லை. அவரு மேல ஃபுல்லா ஆமா சமயம் பண்ணிருக்காரு. ஒரு ரஜினியோட படம் அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம். ரஜினி பாத்தீங்கன்னா ட்ரீட், அது ஆக்சுவலா பயங்கரமான ட்ரீட். கதை வந்து ரெவெஞ்ச் ஸ்டோரி, அவ்வளவுதான். அவரோட ஃப்ரெண்ட் சத்யராஜ் ராஜசேகர் அவர் செத்துட்டாரு. எப்படி செத்தாரு, எதுக்காக சாவடிச்சாங்க, யார் சாவடிச்சாங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறது. அதான் பேசுறதுக்கான கதை. அது எப்படி அவருக்கு கூலின்னு பேர் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, பிளாஷ்பேக்ல ஏன் கூலின்னு பேர் வந்துச்சு, எப்படி அவர் ஃப்ரெண்ட் ஆனாரு, சத்யராஜ் என்ன ஹெல்ப் பண்ணாரு, அதுக்கப்புறம் சத்யராஜ கொன்னவங்களை எப்படி பழி வாங்கினாரா, ஆண்டியா யார் கொன்னா, எல்லாமே அங்க போய் செக் பண்றதுக்கு ஒரு நேர்ல போய். ஆக்ஷன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. அவ்வளோ ஃபேன்ஸுக்கு நல்லா இருக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸா பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அதுவும் ஏன் சொல்றேன்னா, லோகேஷ்னாலே ஆக்ஷன் தான். முன்னாடியே பிக்ஸ் பண்ணி குத்துறதும் வெட்டுறதும் சொருவறதும் நாங்க வந்து கேட்கல அவர்கிட்ட. அவரே தான் சொல்றாரு, நான் ஆக்ஷன் தான், எப்பயுமே ஆக்ஷன் தான் வரும். மற்றபடி மாஸ் மூமெண்ட்ஸ்க்கெல்லாம் குறைய இல்லை, நிறையவே இருக்கு. உபேந்திராவோட என்ட்ரி தான் எனக்கு ரொம்ப. உபேந்திராவோட பேர் வந்து அதுல வந்து காலிஷா. என்ட்ரி வரும்போது தியேட்டருக்கு லாஸ்ட் கர்நாடகா பீப்புள்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி. நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா அந்த ரைட்டிங் இன்னும் பெட்டரா இல்ல, இன்னும் நறுக்குன்னு அதெல்லாம் பண்ணி இருந்துட்டு. ஆமா, கமலோட ஃபேன்ஸ், கலைநயமா ரசிக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரி பிரியாணி செஞ்சுட்டாரு முன்னாடி, சாப்பாடு நேரலாம் இருந்துச்சு. இப்ப எடுத்துட்டு வந்து என்ன சாம்பார் கொஞ்சம் செஞ்சிருக்கேன், இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னா அதுதான் ஓகே, பிரியாணி தான் இருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்டர்வெல் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா லோகேஷே ஒரு நம்ம ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்காரு. அவர் செட் பண்ண ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணி கீழே இறங்குன மாதிரி தான் இருந்துச்சு. சோபினை பத்தி சொல்ல, சௌபின் தான் இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ். ரஜினிக்கு அடுத்தது சௌபின் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க அவன் கேரக்டர். ஆக்சுவலா நாகார்ஜுனாவே சௌபின் கம்பேர் பண்ணா கம்மி தான். சௌபின் கேரக்டர் வந்து தயால் அவர் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. தயால் தான் வில்லன், மெயின் வில்லன் மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர்தான் அமீர் கான் எல்லாமே வந்து கோட் சூட் போட்டு போனா நார்மலா. ஆனா உண்மையாலுமே வில்லன் வந்து தயால் தான். அவர் வந்து ஒரு கண்டெய்னர்ல படுத்து கிடப்பாரு, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நார்மலா இருப்பாரு, ரொம்ப சூப்பரா. சேட்டாதான் வந்து கேமியோஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா அவர் படத்துல இருந்து காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல விக்ரம் மாதிரியே ரோலெக்ஸ் கேரக்டர் லாஸ்ட்ல கொண்டு வர மாதிரி. இல்ல தாஹா அவர் பேர் அழகா அஸ்கிய கூட்டிட்டு வந்து வந்துட்டாரு வாக்கிங்ல. எங்க வாக்கிங் போயிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். போது அவங்க டாடி வந்து, பா ஒரு ரஜினி சார் அங்க வீட்டுக்காரு, வாப்பா கொஞ்சம் பேசிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. சரிப்பா ஹெலிகாப்டர் எடுங்க, நம்ம தாமியெல்லாம் கூட்டு போயிடுவோம் அப்படின்னு அங்க ஏறி அப்படியே இல்ல இறங்கி வந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு. தேவாவை கூட்டு வந்து நிக்க வச்சிருப்பாங்க. லாஸ்ட்ல என்ன ஆகும்னு நம்மளுக்கே தெரியும். அமீர் கான் வந்து ரஜினியை பார்த்து, ஓ சார் நீங்களா, ரொம்ப மாசு உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்னு. என்னடா கத்தி வச்சதானே கழுத்துல, என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு இவங்க பயங்கர ஷாக்கு. அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். லோகேஷ் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்றது நிறுத்தலாம். நிறைய லாஜிக் லூப்ஹோல்ஸ் நிறைய இருக்கு. கமர்ஷியல் படமா இருக்கதான் செய்யும், ஆனா நிறையவே இருக்கு இதுல. அப்படி அந்த சேர பத்தி சொல்லி ஆகணும். அது ஆக்சுவலி தட் இஸ் அன்வான்டட் தான். சாய கொள்றதுக்கோ இல்ல வந்து பொல்யூஷனுக்காகவோ அப்படி இப்படின்னு திரும்ப அந்த ரைட்டிங் தான் வருது. சும்மா ஏதோ ஸ்கிரீன் பிளேல அடுத்து நகர்த்தணும் சத்யராஜ் கண்டுபிடிக்கிறாரு. இது வச்சு அவர் நாகார்ஜுனோ மீட் பண்றாரு. சும்மா கனெக்டிங் பாயிண்ட்காக இது பண்ண மாதிரி, ஏதோ சும்மா லேசியா பண்ண மாதிரி. இந்த மாதிரி யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதோட பர்பஸே வந்து ராங்கான ஐடியா. ஆமா, ராங் ஐடியா. அவரே தான் சொன்னாரு, ரிலீஸ் டேட் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லா டைம் 2 இயர்ஸ் டைம் எடுத்து நல்லா ரைட் பண்ணி நல்லா ஷூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிளாஷ்பேக் செமையா பண்ணிருக்காரு. அபவுட் தி பிளாஷ்பேக் வந்து தரமான செய்தி. லாஸ்ட் டைம் பிளாஷ்பேக்ல போட்டு அடிச்ச உடனே எல்லாருமே என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க, 2 வருஷம் ஃபுல்லா பிளாஷ்பேக்ல செலவு பண்ணாங்க, மத்ததெல்லாம் கொட்டாரு. யூசுவல் பிளாஷ்பேக் மாதிரி இல்ல. யூசுவல்னு வச்சுங்களேன், அப்பனா பேசிட்டே இருக்கும்போது ஜூமிங் போயிடுச்சுன்னா வந்து கட்டு
Flashback போயிடுவாங்க, ஆமா. Flashback போயிடுவாங்க. நான் கூட வெயிட் பண்ணேன் தலைவருக்கு ஜூம் இன் வைக்கும் போது. ஓகே பிளாஷ்பேக் வந்து எங்க வெளியே எடுத்துட்டு போறாங்க அந்த பழைய 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. ஆனா இல்ல, அவர் வாயாலே சொல்லிடுவார், ஃபுல்லா சொல்லிடுவார். கைதி பண்றாரு மாதிரி. எதிர்பார்க்காத இந்த நேரத்துல இடத்துல வந்து சைமன் கதை சொல்ல வரும்போதுதான் அப்பதான் புரியும் பிளாஷ்பேக்ல என்ன உண்மையாலுமே நடந்துச்சு. இப்போ ஃபிளாஷ்பேக் கட் படம், சிஜி ஒர்க், சிஜி ஒர்க், அந்த டிஹெச் சூப்பர் ஸ்டார். நம்ம பழைய படம் பார்த்தா அந்த லைன் எல்லாம் வரும் அந்த வீடியோல, அதான் ஃபுட்டேஜ் ஸ்கிராட்ச், ஃபுட்டேஜ் ஸ்கிராச்சஸ். அதே மாதிரி அதே மாதிரி சேம் அந்த டைம்ல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆன எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த டைம்ல இருந்து ஒரு ரேடியோ வாய்ஸ் அதே ஆடியோ செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆடியோ அதுக்காகவே ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க, பயங்கரமா ரொம்ப வேலை பண்ணிருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஃபிளாஷ்பேக் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் ஃபிளாஷ்பேக். ஃபர்ஸ்ட் கைதில வந்து வார்த்தையிலே முடிச்சிட்டாரு. எமோஷன். விக்ரம்ல அமர் சொல்லுவாரு அவர் என்ன பண்ணாருன்றது வந்து அதுவும் வேர்ட்ஸ்ல தான் இருக்கும். பிரசன்டேஷன் மாதிரி போட்டோஸ் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் லியோல ஃபுல் ஆக்சுவலா எடுத்தாரு, பட் அப்புறம் சும்மா நிறைய எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்மள்ட்ட. என்னவோ சொன்னாரு. சரி ஃபிளாஷ்பேக் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு. முதல்ல ரெண்டாவது சேர்த்தது கர்ணல்ல நான் நினைக்கிற ஒரு ஆள். அந்த மாதிரி அது பிளாஷ்பேக் எடுத்தது வந்து உண்மை இல்ல, நான் நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா. அந்த மாதிரி என்னவோ அவர் படத்தோட டைலாக் தான் நமக்கு ஞாபகம் வருது. அதனால பார்த்தோம்னா லோகேஷ் ஒரு படத்துலயும் பிளாஷ்பேக் வந்து டிஃபரெண்டா ட்ரீட் பண்றீங்க. இது வந்து சூப்பர் நல்ல விஷயம். அதே மாதிரி ஃபுல் படத்தையும் ட்ரீட் பண்ணியிருந்தாருன்னா பயங்கரமா இருந்திருக்கும், வேற மாதிரி இருந்திருக்கும். அச்சு தூக்கி சொருவி இருக்குங்க. நீங்க வேறங்க என்னங்க இது படம் விக்ரம் என்னங்க விக்ரம் என்னங்க மீண்டும் சூப்பர் ஸ்டார் மீண்டும் வராரு. ஏன்னா பயங்கரமா அச்சு என்னப்பா சொல்ற தபா தபா நீ அப்படின்னு ஆடி இருப்பாங்க ரஜினிகாந்த். இப்பயும் அதான் மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ரைட்டிங் கொஞ்சம் வீக், மத்தபடி இட்ஸ் நாட் a great film, but it's not a worst film. It's not a worst film. It's a decent film. Decent film. இதான் எங்கள்கிட்ட இருக்கிற film knowledge. These are our thoughts. Yes. அவ்வளவுதான். படம் முடிஞ்சிச்சு, இருந்ததெல்லாம் கக்கிட்டோம். பாய் பாய்.